ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான இஎம்ஐ, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல், கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி நியாய விலை கடைகளில் மளிகை பொருட்கள் மலிவு விலையில் விற்பனை துவக்கம். காரசாரமான விவாதத்தோடு நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர். வாட்ச் கடையில் அமர்ந்து கவனித்தார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. 9 வயது சிறுமி பாலியல் கொலை வழக்கு இருதரப்பு வாதம் முடிவடைந்த நிலையில் 30ஆம் தேதி தீர்ப்பு. புதுச்சேரி 45 அடி சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளம், அச்சத்தில் வாகன ஓட்டிகள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். அரசுக்கு வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் புதுச்சேரி நியாய விலை கடைகளில் மலிவு விலையில் மளிகை பொருட்கள் விற்பனை துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நியாய விலை கடைகளில் மளிகை பொருட்களை மலிவு விலையில் விற்பனை செய்யும் புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன்படி பொன்னி அரிசி கிலோ 52 ரூபாய் மற்றும் சர்க்கரை கிலோ 45 ரூபாய் என்று குறைந்த விலையில் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் மஞ்சள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதம் 10 கிலோ இலவச அரிசியும், சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதம் 20 கிலோ இலவச அரிசியும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மாதம் 2 கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படுகிறது. இதற்கு தீபாவளி மற்றும் பொங்கல் போன்ற பண்டிகைகளில் இலவச மளிகை பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் மளிகை பொருட்கள் மலிவு விலையில் வழங்க வேண்டும் என்ற பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களின் தேவைக்கு ஏற்ற பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்நிலையில் நியாய விலை கடைகளில் விற்கப்படும் பொருட்களின் விலை மற்றும் விவரங்களும் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் பொன்னி அரிசி கிலோ 52 ரூபாய், சர்க்கரை கிலோ 45 ரூபாய், துவரம் பருப்பு கிலோ 63 ரூபாய், உளுந்து கிலோ 65 ரூபாய், கடலை பருப்பு கிலோ 46 ரூபாய், பச்சை பருப்பு கிலோ 61 ரூபாய். நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் இந்த பொருட்களை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாங்க முடியும். அட்டை இல்லாதவர்கள் வாங்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நியாய விலை கடைகளில் மலிவு விலையில் மளிகை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது பொதுமக்களிடம் வரவேற்பு கிடைக்குமா என்பது இனிவரும் காலங்களில் தெரியவரும் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நடைபெற்ற அனல் பறந்த காரசாரமான விவாதத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வாட்ச் கடையில் அமர்ந்து பார்த்தது கவனத்தை ஈர்த்துள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்ற பாராளுமன்ற சிறப்பு கூட்டத்தை மத்திய அரசு கூட்டியது. இந்த கூட்டம் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பாராளுமன்ற சிறப்பு கூட்டம் ஏப்ரல் 16ஆம் தேதி தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக ஏப்ரல் 17ஆம் தேதி நடைபெற்ற விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் முழு பார்லிமெண்ட் பேச்சினையும் முதலமைச்சர் ரங்கசாமி நேரு வீதியில் இருந்த ஒரு வாட்ச் கடையில் அமர்ந்து கூர்ந்து கவனித்தார். தொடர்ந்து எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் காரசாரமான விவாதத்தையும் முதலமைச்சர் ரங்கசாமி
கவனித்தார். தொகுதி மறுவரையறை மசோதா 2026, மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்துவதற்கான அரசியல் சாசன திருத்த மசோதா, யூனியன் பிரதேசங்கள் சட்ட மசோதா ஆகிய 3 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இதன் மீது 2 நாட்கள் காரசார விவாதம் நடைபெற்றது. இந்நிலையில் இதன் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பில் தொகுதி மறுவரை மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்களும் தோல்வி முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்ற பாராளுமன்ற சிறப்பு கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதனை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காரசாரமான விவாதத்தை வாட்ச்கடையில் அமர்ந்து பார்த்தது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. புதுச்சேரியை உலுக்கிய 9 வயது சிறுமி பாலியல் கொலை வழக்கில் வரும் 30ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 5ஆம் வகுப்பு படித்த 9 வயது சிறுமி கடந்த 2024 மார்ச் 2ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமானார். 3 நாட்களுக்கு பின்னர் 5ஆம் தேதி சிறுமியின் வீடு அருகே உள்ள அம்பேத்கர் நகர் வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்டு போர்வையால் உடல் சுற்றப்பட்ட நிலையில் சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. புதுச்சேரி மட்டுமல்லாது நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவம் குறித்து முத்தியால்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த கருணாஸ், விவேகானந்தன் ஆகிய இருவரும் சிறுமியை கடத்தி சென்று விவேகானந்தன் வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதும் அப்போது சிறுமி மயங்கி விழுந்ததால் மூட்டையில் கட்டி சாக்கடையில் வீசியதும் தெரியவந்தது. இதையடுத்து போக்சோ மற்றும் கொலை வழக்காக பதிவு செய்து இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கில் 500 பக்க குற்றப்பத்திரிகையை புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் காவல்துறையினர் தாக்கல் செய்தனர். இந்நிலையில் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விவேகானந்தன் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சிறை கழிவறையில் துண்டால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சிறுமி கொலை வழக்கில் விசாரணை முடிவடைந்துள்ள நிலையில் இறுதியாக காரைக்காலில் பணிபுரியும் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் வரும் 30ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியை உலுக்கிய 9 வயது சிறுமி பாலியல் கொலை வழக்கில் 30ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று வரும் 30ஆம் தேதி தீர்ப்பு வழங்க உள்ளது பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி 45 அடி சாலையில் திடீரென ஏற்பட்டுள்ள பள்ளம் வாகன ஓட்டிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி 45 அடி சாலையில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகிறது. எப்போதும் பரபரப்புடன் காணப்படும் இந்த சாலையில் திடீரென 5 அடி அகலத்தில் 7 அடி ஆழத்திற்கு மேலாக பள்ளம் ஏற்பட்டது. இது அந்த பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட பள்ளம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இடையூறாகவும் விபத்துக்களை ஏற்படும் அபாயமும் உள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் புகாரின் அடிப்படையில் நகராட்சி சார்பில் தற்போது பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியான 45 அடி சாலையில் ஏற்பட்ட இந்த திடீர் பள்ளத்தால் பொதுமக்களிடையே அச்சம் நிலவுகிறது. கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட நடுக்குப்பம் மீனவ கிராம மீனவர்கள் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் தேர்தலை புறக்கணிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்டது நடுக்குப்பம் மீனவ கிராமம். இங்கு 700க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருவதுடன் மீன்பிடி தொழிலிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நடுக்குப்பம் அருகே வசிக்கும் ஆதிதிராவிட மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மீன்பிடி படகுகள் நிறுத்தும் இடத்தில் சடலங்களை அடக்கம் செய்து சுடுகாடாக பயன்படுத்தி வருகின்றனர். இதற்கு நடுக்குப்பம் மீனவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மேலும் படகுகள் நிறுத்தும் இடத்தை சுடுகாடாக பயன்படுத்துவதால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் அந்த மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து பல ஆண்டுகளாக போராட்டங்கள் நடத்தியும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பெண்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கைகளில் பதாகைகளை ஏந்தி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முற்றிலுமாக புறக்கணிப்போம் என்றும் அந்த கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பெங்களூரிலிருந்து புதுச்சேரிக்கு வரவழைக்கப்பட்டுள்ள பாடப்புத்தகங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டமும் பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் தமிழ்நாடு பாடத்திட்டமும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள 2026-27 கல்வியாண்டிற்கான வகுப்புகள் கடந்த 1ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வழக்கமாக பள்ளிகள் திறக்கப்படும் நாளில் அல்லது மறுநாளில் மாணவர்களுக்கு பாடப்புத்தகம் மற்றும் சீருடை வழங்கப்படுவது வழக்கம். தற்போது சட்டசபை தேர்தல் நடந்ததால் அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து பெங்களூரில் இருந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை கொள்முதல் செய்துள்ளனர். இந்த பாடப்புத்தகங்கள் லாரிகள் மூலம் புதுச்சேரி வந்து சேர்ந்துள்ளது. அவை லாஸ்பேட்டையில் உள்ள வெங்கட சுப்பரெட்டியார் அரசு தொழில்நுட்ப பள்ளியில் வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு சில வகுப்புகளுக்கான புத்தகங்கள் இதுவரை வந்து சேரவில்லை என்று கூறப்படும் நிலையில் அவை முழுமையாக வந்தவுடன் பள்ளிகளுக்கு விநியோகிக்க கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதுவரை மாணவர்களுக்கு பழைய பாடநூல்களை வைத்து வகுப்புகளை நடத்த ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பாதுகாப்பு அதிகாரி திடீரென உயிரிழந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பாதுகாப்பு அதிகாரியாக உதவி துணை ஆய்வாளர் வேல்முருகன் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் ஏப்ரல் 17ஆம் தேதி இரவு பணி முடிந்து அதிகாலை வீட்டுக்கு சென்றபோது வேல்முருகன் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அருகிலிருந்த தனியார் மருத்துவமனையில் வேல்முருகன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவரை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது மூளைக்கு செல்லும் நரம்பு அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து வேல்முருகனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி ஏப்ரல் 18ஆம் தேதி அதிகாலை 4 மணியளவில் மரணமடைந்துள்ளார். தொடர்ந்து 30 நாட்கள் இரவு பணி பார்த்து வந்ததால் மன அழுத்தம் தூக்கமின்மை காரணமாக வேல்முருகன் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இது காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் பணிபுரிந்து வரும் IRPN காவல்துறையினரை 40 வயது கடந்தும் உதவி துணை ஆய்வாளர் பதவி உயர்வு அடைந்த பிறகும் ஆள் பற்றாக்குறை என கூறி பாதுகாப்பு பணி செய்ய கட்டாயப்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. காவல்துறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த காவல்துறையினரை மட்டும் பணியமர்த்த வேண்டும். அதுவும் ஒரு பாதுகாப்பு பணியை 4 காவலர்கள் சுழற்சி முறையில் பார்க்க வேண்டும். ஆனால் காரைக்காலில் IRPN போலீசாரை 2 பேர் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதால் பலருக்கு மன அழுத்தம் தூக்கமின்மையால் உடல்நிலை மோசமடைவதாக கூறப்படுகிறது. மேலும் மருத்துவ விடுப்பும் தருவதில்லை, பணியை மாற்றுவதுமில்லை. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் பயனில்லை என்று IRPN காவல்துறையினர் தங்களது குமுறலை தெரிவித்து வருகின்றனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பாதுகாப்பு அதிகாரி மன உளைச்சல் காரணமாகவும் தொடர் இரவு பணியால் மன அழுத்தத்தில் திடீரென மரணமடைந்த இந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலய யானை கோடை வெயிலின் தாக்கத்திற்கு சரஸ்வதி தீர்த்த குளத்தில் உற்சாகமாக நீராடியது. காரைக்கால் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்பராணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரகிருதி எனும் 22 வயது பெண் யானை பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். திருநள்ளாறு தர்பராணேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் திருவிழா மற்றும் முக்கிய நிகழ்வுகள் பிரதோஷ பூஜைகளில் கோவில் யானை பிரகிருதி ஆலயம் சுற்றி வந்து வணங்கியும் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி வருகிறது. மேலும் விசேஷ நாட்களில் கோவில்களுக்கு வரும் VIPகள் பக்தர்கள் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து யானைக்கு பழங்கள் பேரிச்சம்பழம் உள்ளிட்ட தின்பண்டங்கள் கொடுத்து ஆசி பெறுவது வழக்கம். பிரகிருதி யானை தினமும் காலை மற்றும் மாலை ஆகிய 2 வேளைகளும் ஆலயத்தில் உள்ள சரஸ்வதி தீர்த்த குளத்தில் நீராடி வருகிறது. தற்போது காரைக்கால் மாவட்டத்தில் கடும் கோடை வெப்பம் நிலவி வருவதால் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வெப்பத்தை தணிப்பதற்காக சரஸ்வதி தீர்த்த குளத்தில் மதிய வேளையில் குளிக்க செல்லும் பிரகிருதி சில மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்கொண்டு உற்சாக சத்தமிட்டு சந்தோஷமாக குளித்து வருகிறது. உற்சாகமாக நீராடும் பிரகிருதியை பக்தர்கள் மகிழ்ச்சியோடு பார்த்து ரசித்து சென்றனர்.
ஓய்வூதியர்கள் வரும் 29ஆம் தேதிக்குள் தங்களது வாழ்வாதார உறுதி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கருவூலக இயக்ககம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு கணக்கு மற்றும் கருவூலக இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு கருவூலக அலுவலகங்களின் வாயிலாக ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களின் 2026-27ஆம் ஆண்டிற்கான வாழ்வாதார உறுதி சான்றிதழை வரும் 29ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். கருவூலகத்திற்கு நேரில் வந்தும் அல்லது முறைப்படி அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரி அளித்த சான்றிதழின் மூலமாகவும் அல்லது இந்திய அரசின் ஜீவன் பிரமான் என்ற வலைதளத்தின் மூலமாகவும் அல்லது தபால் அலுவலகத்தின் வாசற்படி சேவையை பயன்படுத்தியும் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் கருவூல அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டிய தேவையை நீக்கி மொபைல் போனில் ஆதார் அடிப்படையிலான முக அங்கீகாரத்தை பயன்படுத்தி தங்களின் வருடாந்திர டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை பாதுகாப்பாக சமர்ப்பிக்க ஜீவன் பிரமான் செயலி வழியாக பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாழ்வாதார உறுதி சான்றிதழை சமர்ப்பிக்க தவறினால் ஜூன் முதல் ஓய்வூதியம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு சான்றிதழை சமர்ப்பித்த பின் ஓய்வூதியம் திரும்ப வழங்கப்படும் என்று அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்திய திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸை பெண் சமுதாயம் மன்னிக்காது என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நரிக்கூட்டத்தின் தந்திரத்தினால் காட்டையாளும் சிங்கத்தினை வீழ்த்திட முடியாது என்றும் மகளிருக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆதரவுடன் செயல்படும் மத்திய அரசின் உன்னத நோக்கத்தை திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட சிறு நரிக்கூட்டத்தால் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்றும் பெண்களுக்கு உரிய இடஒதுக்கீடு உள்ளிட்ட உரிமைகளை பெறுவதிலும் வழங்குவதிலும் திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரசும் தொடர்ந்து இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் கட்சிகளிலேயே அமைப்பு ரீதியாக பெண்களுக்கு உரிய அங்கீகாரத்தை அளித்த மாபெரும் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே என்றும், தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் காலத்தில் இருந்து பெண்கள் அதிக இடங்களில் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் போட்டியிட வாய்ப்பளித்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் அரசு சார்பில் பெண்களுக்கு செய்யப்படும் உதவிகளை பல திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சர்கள் கொச்சைப்படுத்தி அவ்வப்போது பேசுவார்கள் என்று சுட்டிக்காட்டிய அவர், பெண் உரிமைக்காக போலி குரல் கொடுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கடந்த 5 ஆண்டு காலத்தில் எத்தனை பெண் பாலியல் வன்கொடுமைகள், சிறுமி பலாத்காரம், முதியவர்கள் கற்பழிப்பு, கூட்டு பலாத்காரம் என பெண்களுக்கு எதிரான அநீதிகள் தினம்தோறும் அரங்கேறியுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் 100க்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், பெண்களுக்கு உரிய உரிமையை பெற சட்ட திருத்தங்கள் கொண்டு வரும்போது தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டத்தை நிறைவேற விடாமல் காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தடுத்து நிறுத்தி பெண்களுக்கு அநீதியை இழைத்துள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே நாடு முழுவதும் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை தடுத்து நிறுத்திய திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கூட்டணிக்கு தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்றும், பெண்களுக்கு துரோகமாக செயல்படும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த தேர்தலில் அனைத்து பெண்களும் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,280 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,770 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய